சின்ன கருப்பன்குளம் கிராமத்தில் ஒரு பழமையான வேப்பமரம் இருந்தது. மாலை 6 மணிக்கு மேல் அந்த மரத்தடியில் துணிகளை எடுக்கக்கூடாது என்பது ஊர் சட்டம். எடுத்தால் காத்தவராயன் பேய் இழுத்து சென்று விடுமாம். நகரத்திலிருந்து வந்த சுந்தரம் இந்த கட்டுக்கதைகளை நம்பவில்லை. ஒரு வெள்ளிக்கிழமை மாலை அவசரத்தில் அம்மா மரத்தடியில் போட்ட துணியை நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று கூறி சுந்தரம் இருட்டில் மரத்தடியை நோக்கி சென்றான். அங்கே ஒரு கூனி குனிந்த பாட்டி உட்கார்ந்திருந்தாள். சுந்தரத்தின் துணி அவள் மடியில் இருந்தது. பாட்டி, துணியை கொடுங்க என்றான் சுந்தரம். பாட்டி மெதுவாக தலையை நிமிர்த்தினாள். அவளது வாய்க்குள் பற்களை இல்லை. வெப்பமான புகை வெளியேறியது. கழுத்துக்கு கீழே உடலும் இல்லை. மரத்தின் வேருடன் ஒட்டி கொண்டிருந்தது போல தெரிந்தது. சிரித்தபடி, எடுத்துட்டு போடா, ஆனா இந்த துணியை துவைக்க என்கிட்ட கொஞ்சம் இரத்தம் வேணுமே என்று கேட்டாள். சுந்தரம் அலறிக்கொண்டு வீடு திரும்பினான். பயத்தில் உடல் நடுங்க தாயிடம் ஒட்டிக்கொண்டான். மறுநாள் காலையில் மரத்தில் சுந்தரத்தின் துணி முடிச்சு போடப்பட்டு உலர்ந்த இரத்தக்கரையுடன் காயப்போடப்பட்டிருந்தது. அன்று முதல் சுந்தரம் கிராமத்து நியதிகளை மீறுவதில்லை என்று சபதம் எடுத்துக்கொண்டான்.